இவ்வளோ நாள் இருந்த எனக்கு வலி சோகம் எல்லாமே இன்னைக்கு பறந்து போயிடுச்சு. இந்த சார் முகத்தை பார்க்கும்போது அவங்க டீமோட வந்து இன்னைக்கு எங்களை ரொம்ப சந்தோஷமா அவங்களே சமைச்சு அன்போட பரிமாறியிருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு. நாம் போகிற ஒவ்வொரு வீடியோவும் வித்தியாசமான வீடியோவாக இருக்குது. அப்படி தாங்க, அப்பா இருந்தும் இல்லை, நோய்வாய்ப்பட்டு அம்மா, வயதான பாட்டி, வசிக்க சொந்தமாக வீடு கூட இல்லாமல் பாட்டி வீட்டில் வாழ்கிற ஒரு மாணவியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மின்சாரம் கூட இல்லாத இந்த வீட்டில் அவங்க படித்து பக்கத்தில் இருக்க அரசு பள்ளியில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்த மாணவி, 519 மதிப்பெண் வாங்கி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்த மாணவி இன்றைக்கி கல்லூரி போக முடியாமல் தடுமாறுறேன், அட்மிஷன் முடிய போகுது, எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எல்லாருமே ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா டீமோடு போயிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டுருவோம். அது எல்லாத்தையும் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து நம்ம அவங்களுடைய குறைகளை மட்டும் கேட்குறது இல்லை, அவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்களுடைய தேவைகளை கேட்டு தான் நம்ம வீடியோவை பதிவு பண்ணுறோம். அப்படி தான் என்ன வேணும்னு கேட்டோம். மீன் ரொம்ப பிடிக்கும், சாப்பிட ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு சொன்னாங்க. உடனே மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ அவங்க வீட்டில் போய் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு அவங்க வீட்டில் என்னெல்லாம் தேவை, அந்த மாணவி படிக்கிறதுக்கு நம்ம என்ன உதவி பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறோம். வாங்க அனிஸ்டியை நேரடியாக போய் பார்ப்போம். வாங்க பார்ப்போம். நல்லா இருக்கலாமா? இந்த அனுஷ்டி வீடா? நீங்க அவங்க அம்மாவா? சரி சரி. எங்கேம்மா அனுஷ்டி எங்கே இருக்காங்க? வேலை செய்கிறாங்க. சரி, நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். சொன்னாங்களா? ஓகே. 2-3 நாள் கால் பண்ணாங்க, மழை வேற பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அதனால தான் எங்களால் வர முடியல. நீங்கள் பார்த்துங்க, உடம்பு நல்லா இருக்கா உங்களுக்கு? உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம். சரிம்மா, யாரும் வர சொல்றீங்களா? எப்படின்னா நீங்கள் வரீங்களா? சரிம்மா, ஓகே. ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கின அனுஸ்ரீ என்ன வேலை பார்க்குறாங்க தெரியுமா? அவங்க பார்க்குற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இப்படி படிச்ச மார்க் வாங்கின புள்ள ஆமாம், இந்த செங்கக்கால் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கு பாருங்க. ஏன்னா எல்லா பிள்ளைகளும் காலேஜ் போய்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அன்றாட வாழ்க்கைக்காக. எங்க அனுஷ்டியை காணும்? அனுஷ்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேண்ணா. நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க கூப்பிட்டீங்க, நிறைய டைம் போன் பண்ணீங்க, அதான் தேடி. ஆனா நீங்க பாக்குற வேலையை நேரா வந்து பாக்கணும்னு சொல்லிதான் நேரா வந்துட்டோம். ஏமா, இவ்வளவு மார்க் வாங்கிட்டு செங்க சூழல வேலை பார்த்துட்டு இருக்கே, கஷ்டமா இல்லையாடா? இல்ல, கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது, குடும்ப சூழ்நிலை இங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன செய்றீங்க? வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. மழை வருது, அதனால படுதா போட்டு கத்தி இருக்கோம். நாங்க வரும்போது மழை, இந்த ரோட்லாம் கிராஸ் பண்ணி போனோம். நீ அப்ப இங்க நின்றுப்பா போல. இப்ப நீங்க பாக்கல இருக்கு. ஆமா, நீ உள்ள சைடு நின்னா எங்களுக்கு தெரியாது நீ எந்த சூழல். நிறைய சூழல் இருக்கா, எங்க இருக்கேன்னு எங்களுக்கு தெரியல. இந்த சரௌண்டிங் ஃபுல்லா நிறைய செங்கல் சூழல் வரும். வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? வீட்டுக்கு போலாமா? வேலை முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போலாம். ஆமா, நீங்க ஆசைப்பட்டு ஒண்ணு கேட்டீங்கல்ல போன்ல, அது வாங்கிட்டு வந்திருக்கோம். மீனா? போயிட்டு எல்லாரும் சூப்பரா சமைச்சு இன்னைக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு உன்னோட ஆசை என்னங்கிறதே நீ கேட்க போறோம். கேட்போமா? கேட்கலாம். சரி வாங்க, எல்லாரும் போவோம். லேட் ஆயிட்டே. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? வேலை முடிஞ்சிருச்சு, அதை மட்டும் படுதா போட்டு கட்டிட்டு வந்துடுறேன். 2 நிமிஷம் இல்ல, 4 மணி நேரம் ஆனாலும் உனக்கா நாங்க இங்க வெயிட் பண்ணி உன்னை கூட்டிட்டு போய் உனக்கானதை நாங்க செய்யணும். அதுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேணாலும் நாங்க வெயிட் பண்றோம். நீ போய் முடிச்சுட்டு வா. நாங்கள் வேணாலும் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாம், சிரமமா இருக்காது. ஓகே ஓகே, பாருங்க. ஆமா, ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின மாணவியே இந்த வேலையை பார்க்கும்போது ஏங்கா நம்மளாம் கண்டிப்பா இதுக்கு உதவி பண்ணலாம். நம்ம நல்லா வைக்கிறோமா? சேஃப்டிக்காண்டி. ஓ, மழை வந்தா இது வழியா ஒழுகிரும் அப்படிங்கறதுக்கா சேஃப்டி பண்றீங்களா? சரி 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 சரி. இந்த நானும் ஒரு கல்ல தரேன். போதுமா? ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த மாணவி பார்த்தீங்கன்னா செங்க சூளையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாகவும் இருக்குங்க. பேனா பிடிச்சி எழுத வேண்டிய கையில் இந்த செங்கல்லாம் பொறுக்கி அவங்க அடுக்கிட்டு இருந்தாங்க, அங்கிட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க.
இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம இருந்தது. ஆனா ஸ்கூலுக்கு போய் கஷ்டப்பட்டு படிச்சு வெறித்தனமான படிப்பு, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுனா சாதாரண விஷயம் கிடையாது, அதுவும் ஸ்கூல் ஃபர்ஸ்டா வர்றதுனா. அப்படி படிச்ச இந்த மாணவியை இந்த ஒரு சூழ்நிலையில பார்க்கையில மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. அவங்க கிட்ட கேட்போம், ஏன் அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு ஏன் காலேஜுக்கு போகலை அப்படின்னு அவங்ககிட்ட நேராகவே கேட்போம். அனுஸ்ரீ சொல்லுங்கடா, என்னடா உண்மையிலே இதெல்லாம் பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வெளியில போய் படிக்க வச்சு படிப்புக்காகவே நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீ வந்து கஷ்டப்பட்டு படித்து நல்ல மார்க் வாங்கியும் நீ இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் என்னம்மா? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தது என்னோட தப்பா? தப்பே கிடையாது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க நீ. ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்க வந்து சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டில் போய் தங்கி படிக்க வச்சு எல்லாமே இந்த மார்க்குக்கு தானே. கண்டிப்பாக. எனக்கு அந்த அடிப்படை வசதி கூட இல்லை. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா மின்சாரம் வசதி கூட இல்லை. நாங்கள் இருக்கிறது வந்து அம்மாச்சி வீட்டில் தான் இருக்கிறோம். சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு இல்லை, உடுத்துறதுக்கு துணி கூட நல்ல ட்ரெஸ் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் படித்து இன்னைக்கு முன்னேறி ஸ்கூல் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் காலேஜுக்கு போக முடியல. உங்களால் ஸ்கூலுக்கே ஒரு பெருமையும் சேர்த்துருக்கீங்க இல்லையா? சரிம்மா, நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க? என்னோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு வந்து அக்ரிகல்ச்சரும் நான் நினச்ச மாதிரி கிடச்சிச்சு. கடலூர் டிஸ்ட்ரிக்டில் எனக்கு கிடச்சிச்சு. ப்ரைவேட் காலேஜில் தான் கிடச்சிச்சு. சரின்ட்டு என்னால் ப்ரைவேட் காலேஜில் பணம் கட்ட முடியல. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆச்சு ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிஎஸ்சி நர்சிங் படிக்கலான்னு ஆசைப்பட்டேன். 3 கவுன்சிலிங்குமே அட்டென்ட் பண்ணி 3ஆவது ரவுண்டில் வந்து எனக்கு சீட்டு கிடைக்கல. எனக்கு 1 மார்க்கில் மிஸ் ஆயிடுச்சு. 179க்கு சீட்டு கிடச்சிச்சு. எனக்கு வந்து 178 என்னோட கட் ஆஃப். எனக்கு வந்து சீட்டு இப்போ கிடைக்கல. கடைசி இறுதி கட்டத்தில் தான் நான் இருக்கிறேன். இன்னும் 1 வாரம் போச்சுன்னா அந்த அட்மிஷனும் க்ளோஸ் ஆயிடும். ஸோ அதனால தான் எங்களுக்கு தொடர்ச்சியாக கால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களா, சீக்கிரம் முடிஞ்சு போயிடும், சீட்டு கிடைக்காது நமக்கு அப்படின்னு? அதனால நீங்கள் கூட சங்கடப்பட்டுக்கலாம். ஒரு நாள் இந்த பிள்ளை வந்து எவ்வளோ திரும்ப ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுதுன்னே கூட நினச்சிருக்கலாம். டார்ச்சர்லாம் நாங்கள் நினைக்கல, சூழ்நிலை எங்களால் டைமிங்க்கு வர முடியலை, அதுதான். சரியா? நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் வந்து டார்ச்சர் நினச்சி ஒதுங்கி போவோமா? ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் மூலியமாக நிறைய பேரை படிக்க வைக்கிறோன்னு சொன்னாங்க. எல்லாருமே எங்கள் ஸ்கூலில் வந்து பாதி பேர் எனக்கு சொன்னாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம், நம்மளுக்கு உதவி கிடைக்காதான்னு ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு இன்றைக்கி உங்களுக்கு வந்து நான் இந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல இருந்து தான் அம்மா கீழே விழுந்தாங்க. இதுல இருந்தா இங்க வேலை பார்த்தாங்களா அவங்களும்? அம்மா முன்ன பார்த்தாங்க வேலை. இந்த இடத்துல இருந்து விழுகும்போது நிறைய செங்கல் சூழல்ல இருந்து கல் வந்து அவங்க மேல விழுந்துருச்சு. ஐயோ, அம்மா தரையில தான் விழுந்தாங்க. செங்கல் சூழல் கல் வந்து தான் 6 கல் விழுந்துருச்சு அவங்க மேல. அம்மா மேல விழுந்ததுனால அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குது பின்னாடி முதுகுல. சரி சரி சரி. அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கிருக்கோம். ஒவ்வொரு மந்த்தும் போகும்போது 6000 வந்துடும் மாத்திரைக்கு மட்டுமே. அம்மா அடிபட்டனால தான் நான் அவங்களுக்கு பதிலாக நான் இன்னைக்கு வேலைக்கு வந்துக்கிருக்கிறேன். ஏமா அப்பா எங்க இருக்காங்க? அதை பத்தி சொல்லவே இல்லை நீ. எனக்கு அப்பா இருக்காங்க. ஒரு சின்ன வாய்ப்பு தகராறுல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சு. அதனால அப்பா வந்து அவங்க ஊர்ல இருக்கிறாங்க, அம்மா வந்து அம்மா ஊர்ல இருக்கிறாங்க. ஓ, இப்ப இருக்கிறது உங்க வீடு கிடையாது? இல்ல, அம்மாச்சி வீடு. அந்த வயசானவங்களோட நீங்க எல்லாரும் சேர்ந்துருக்கீங்களா? ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கும் போது அவங்க படுற சிரமத்தை நான் வந்து ரொம்ப நேராவே பார்த்துட்டேன். சரி, அதனால நம்ம பிஎஸ்சி நர்சிங்காச்சும் படிக்கணும்னு ஆசைப்படுறேன்க்கா. பாருங்க, அம்மாவுக்காக இவங்க வந்து அவங்க லட்சியத்தையே மாற்றிக்கிட்டு பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நம்ம உதவி பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. சரி அக்கா, டைம் ஆகுது, வாங்க. முடிச்சிட்டியா வேலை? இங்கே பாரு வேலை முடிச்சிட்டியா? முடிச்சாச்சு. போலாமா? வேற எதுவும் இருந்தா சொல்லு, நானும் சேர்ந்து பார்க்குறேன். இல்லை அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. சரி வாங்க போகலாம். போயிட்டு ஜாலியாக ஒரு மீன் குழம்பு வச்சு உன் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். சரி. சரியா? அக்கா, அந்த காலம் மாதிரியே அழகா அருவாமனை வச்சுக்க சூப்பரா வெட்டுறீங்களக்கா. ஆமா, நான் மீன் வாங்கினாலும் நான் வெட்டி வாங்கிட்டு வர மாட்டேன். கொண்டாந்து இங்கதான் அருவாமனையில நம்ம தான் சீர் பண்ணணும்னு பண்ணுவேன். ஆமா, அது மாதிரி நம்ம போற இடமெல்லாம் சிறப்பா பழைய மாதிரி அழகா வெட்டி சமையல் பண்றோம். சரி, நானா வெட்டி வாங்கிட்டு வந்துருவேன். நீங்க ஈஸியா வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் சிரமம் இல்லாம கொண்டு வருவீங்க. அக்கா அப்படி இல்லை, நம்மளா கிளீன் பண்றோம்னா நமக்கு நல்லதா தெரியுது. அருவாமனை இல்லையா? வெங்காயத்தை அருவாமனையில வெட்டி தான் நிறைய பார்த்துருக்கேன். இல்லாட்டி ட்ரே வச்சு கத்தியில வெட்டுவாங்க. ஆனா இவங்க வந்து கையில வச்சு
அருவாள்லே வந்து அழகா வெட்டுறாங்க. பார்த்து கவனம், கையில வெட்டிக்காதீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். இவங்க எல்லாரும் நீங்க தான் பாத்துக்கிறீங்களா? ரொம்ப நாளா உங்க வீட்டில் தானே இருக்காங்களாமே? முடியாமத்தான் இருக்குது. அது ஒன்று ஆசிரத்தில் போயிட்டேன். மாத்திரை வாங்கி திங்கிது, செலவழிக்குது. ஒன்றும் சௌரியத்துக்கு வரல. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆரோக்கியமா இருக்கீங்களா? என்ன கொண்டு மழை வந்தோடனே பார்த்தேன், பெரிய பானையை தூக்கிட்டு கொடையை பிடிச்சிக்கிட்டு தண்ணி பிடிக்க போனீங்களே. அந்த வாரம் அங்கிட்டு பிடிச்சி வச்சிருக்கு. வாசனை வருது. இந்த மாதிரி மீன் குழம்பெல்லாம் வச்சிருவியா? சரிங்க. அம்மாவை சமைக்க விடுறதில்ல? இல்லை, நான் பார்ப்பேன் சமையல். எல்லாமே உயர்வு தான். உயர்வு படிப்புல இருந்து மட்டும் சமைக்க தெரியாது. அனிஸ்ரீ, உங்களுக்கு மீன் குழம்பு நல்லா மீன் பிடிக்குமாமே, அதனால தான் உங்களுக்கு நல்ல மீனாக பார்த்து வாங்கிட்டு வந்தோம். எங்கே பாருங்க, காரம் எல்லாம் கணக்காக இருக்குதான்ட்டு பாருங்க. அக்கா வச்சது எப்படி இருக்குன்னு. சூப்பர். சூப்பராக இருக்கா? அதனாலதான் மீன் குழம்பு வாங்கிட்டு வந்தோம். இதுக்குள்ள எப்படி நிமிந்து வந்து போய் சமைக்கிற நீ? ஆளு வளர்த்தி இதை குனிஞ்சுதான் சமைக்கணும். குச்சி பத்தல. சூப்பர். இன்னும் கொஞ்சம் உயரமா போட்டுக்கணும். வழிய விடுங்க, வழிய விடுங்க. நல்லா மணக்குது. வாங்கம்மா, எல்லாரும் உள்ளே இருந்து சாப்பிடுவோம். இல்ல நாங்க வாசல்ல தான் உட்காந்து சாப்பிடுவோம். எப்போதுமா? எப்போதும் வாசல்ல தான். வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்றது இல்லை? சாப்பிட்றது இல்லை. சரி, வாங்க சாப்பிடுவோம். அனுஷ்டியோட அம்மாச்சி இவங்க வீட்டில் தான் இப்போ எல்லாரும் இங்கே இருக்காங்க. அனுஷ்டியோட அம்மா, அனுஷ்டியோட அண்ணன். என் தங்கச்சி இரவு போலாம் கஷ்டப்பட்டு விளக்கு வெளிச்சத்தில் படித்து நல்ல மார்க்கு, ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க. காரையூரில் படித்தாங்க சார். அவங்க பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க சார். அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு என்னால் முடியலை. என்னால் முடியலை சார். ஏன் முடியல? ஏன்னா நான் கொஞ்சம் கூலி வேலைக்கு தான் சார் போகிறேன். நான் ஐடிஐ படிச்சிருக்கேன் சார். நான் ஐடிஐ படிக்கும்போது செகண்ட் இயர் போகும்போது பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டேன் சார். லெஃப்ட் கால் ஆக்சிடெண்ட் ஆகி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்க்க முடியல சார். அதுலேருந்து வேலை. இப்போ என்ன வேலை புரிய? இப்போ செங்க சூளைக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன் சார். இது மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு சார். இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது சார். நீங்கள் வரவும் உங்களை பார்த்தோன்னே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்க சார். நீங்கள் எங்கள் பொண்ணை படிக்க வச்சுருவீங்கன்னு நாங்கள் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கோங்க சார். எங்கள் பொண்ணு வந்து ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி எங்களை சந்தோஷப்படுத்திடுச்சுங்க சார். எங்களால் எங்கள் பொண்ணை படிக்க வைக்க முடியலைங்க சார். வசதி வாய்ப்பு இல்லை. எங்கள் பொண்ணும் படித்து வந்தால் தான் எங்கள் குடும்பமே நீண்டு வரலாம். எங்கள் பையனும் இந்த மாதிரி எங்களாட்டம் ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க. நாங்களும் சூளையிலேருந்து விழுந்து கல் கொட்டி ரொம்ப முடியாமல் இருக்கிறோங்க சார். இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் எல்லாரும் இன்றைக்கி குடும்பமாக வந்து எங்களை இன்றைக்கி சமைக்க விடாமல் நீங்களே சமைச்சு நீங்களே பரிமாறி அன்போடு பரிமாறி அதை இன்றைக்கி வந்து நாங்கள் சாப்பிட்றோம். ருசியும் நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜலட்சுமி அக்கா குழம்பு வச்சு சூப்பர்க்கா. இவ்வளோ நாள் இருந்த எனக்கு வலி சோகம் எல்லாமே இன்றைக்கி பறந்து போயிடுச்சு. இந்த சார் முகத்தை பார்க்கும்போது அவங்க டீமோடு வந்து இன்றைக்கி எங்களை ரொம்ப சந்தோஷமாக அவங்களே சமைச்சு அன்போடு பரிமாறியிருக்காங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்னைக்கு. எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நிச்சயமாக நீங்கள் படிக்க வைக்கிறங்கிற நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. இன்னைக்கு எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நாளைக்கு பிறகு வந்து இப்படி ஒற்றுமையாக உட்காந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஆனந்தன் சொன்னார். இவரை பார்க்க முடியாமல் போயிருமோன்னு நினச்சோம். இவர் வந்து வேலைக்கு போயிட்டு இப்போ தான் வந்தார். ஆமாம், இவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற மாதிரி தான் அவர் இருக்குது. அவருடைய தோற்றத்தை பார்த்து ஒரு விபத்து ஏற்பட்டதுக்கு பிறகு இப்போ வந்து சரியாகி கொஞ்சம் வந்திருக்காரு. ரொம்ப பர்சனலாக வந்தோன்னே சொன்னார், சார் எப்படியாவது என் தங்கச்சியை படிக்க வச்சிடணும் சார் அப்படின்னு சொன்னார். ரொம்ப அவருக்கு கவலையாக மனசுக்குள்ளே. தங்கச்சி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தும் தங்கச்சிக்கு நம்மளால் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியலேன்னு ரொம்ப ஆனந்தனுக்கு வந்து
மன வருத்தம் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக உங்கள் தங்கச்சிக்கு வாய்ப்பு கிடைச்சிடும். ஓகேயா? ஓகே சார், நன்றி சார். நீங்கள் சொன்னதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நீங்களுமே வந்து ஒரு முயற்சி பண்ணுங்கள் மேலே படிக்கிறதுக்கு. ஓகே சார், சரியா? நான் ட்ரை பண்ணுறேன் சார். ஆமாம், ஐடிஐ முடிச்சிருக்கீல்ல? சரிம்மா, கவலைப்படாத, சீக்கிரம் உன்னோட கனவு நிறைவாகும். சரியா? ஹாப்பியா இருங்க. தங்கச்சி பத்திரமா பாத்துங்க. பாட்டி எல்லாரும் பாட்டியும் பத்திரமா பாத்துக்கோங்க. ஓகே, வரட்டுமா? கவலைப்படாம இருங்கடா. ஓகே, போயிட்டு வரேன். பாய் பாய்.